தலைவர் 173 ஆவது திரைப்படத்துடைய அறிவிப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க ரசிகர்கள். தலைவர் 173 திரைப்படத்தோட அறிவிப்பு எப்போது என ரசிகர்கள் ஆவலா இருக்க, தற்போது அது பற்றி ஒரு தகவல் ரசிகர்களுக்காக கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடிப்புல ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பிறகு தலைவர் 173 என அழைக்கப்படும் படத்துல நடிக்க இருக்காரு. அவரின் 173வது படத்தை கமல்ஹாசன் தயாரிக்க இருப்பது உறுதியாகிடுச்சு. ஆனா அந்த படத்தை இயக்க போவது தான் யார் என இன்னும் உறுதியா தெரியல. சுந்தர் சி தலைவர் 173 படத்திலிருந்து விலகியதை தொடர்ந்து இந்த படத்தை இயக்க போவது யார் என்ற மிக பெரும் கேள்வி எழுந்தது. பல இயக்குநர்களிடம் கதை கேட்ட ரஜினி இறுதியில் பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்திருப்பதா சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட தலைவர் 173 திரைப்படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்குவார் என்பது உறுதி என்றே சொல்லப்பட்டது. அதன் பிறகு ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டே இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துவிடும் என பரவலா பேசப்பட்டது. ஆனாலும் ரஜினியின் பிறந்த நாள்ல தலைவர் 173 அறிவிப்பு வரல. தற்போது வரை தலைவர் 173 படத்தை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதை பற்றிய பேச்சுகளும் குறைந்துவிட்டது. இந்நிலையில்தான் ரஜினி ரசிகர்கள் தலைவர் 173 என்னாச்சு, அறிவிப்பு எப்போது வரும் என கேட்டுட்டு வராங்க. அவர்களுக்காக ஒரு செய்தி தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் தலைவர் 173 திரைப்படத்தின் இயக்குனர் என 99% முடிவாகிவிட்டதாம். தற்சமயம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதையில ஒரு சில மாற்றங்கள் செய்ய சொல்லியிருக்காராம் ரஜினி. அதனை சரி செய்யும் பணியில தான் தற்போது ராம்குமார் பாலகிருஷ்ணன் இருக்கிறாராம். அதையெல்லாம் முடித்துவிட்டு ரஜினியிடம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் மீண்டும் ஒருமுறை முழு கதையும் சொல்ல இருக்கிறார். அதன் பிறகுதான் தலைவர் 173 திரைப்படத்தின் அறிவிப்பை வெளியிடலாம் என ரஜினியும் கமலும் முடிவெடுத்திருக்கிறாங்க என தகவல்கள் வந்திருக்கு. இந்நிலையில ரஜினிகாந்த் தான் அவர் சொன்ன மாறுதல்களை ராம்குமார் பாலகிருஷ்ணன் முழுமையா சரி செய்த பிறகே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவது என்ற முடிவுல உறுதியா இருக்காராம். ஏற்கனவே தலைவர் 173 திரைப்படத்தின் அறிவிப்பை வெளியிட்டது. அதன் பிறகு இயக்குனர் சுந்தர் சி அந்த படத்திலிருந்து விலகிட்டார். தற்போது எந்த ஒரு அவசரமும் இல்லாம தலைவர் 173 திரைப்படத்தின் அறிவிப்பை வெளியிடலாம் என ரஜினி முடிவெடுத்திருக்கார் என சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தான் ரஜினியின் பிறந்த நாளில் தலைவர் 173 திரைப்படத்தோட அறிவிப்பு வெளியாகல. இந்நிலையில் ரஜினி சொன்ன திருத்தங்களை செய்து அது ரஜினிக்கு முழு திருப்தியை கொடுக்கும் பட்சத்தில் உடனடியாக தலைவர் 173 திரைப்படத்தின் அறிவிப்பு வெளியாகிவிடும் என உறுதியாக சொல்லப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து தற்சமயம் ரஜினிகாந்த் நெல்சனின் இயக்கத்தில் தயாராகும் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் தான் நடிச்சுட்டு வராரு. பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தோட ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிவடைவதற்கு அதன் பிறகு தலைவர் 173 திரைப்படத்தின் படப்பிடிப்பை துவங்கலாம் என்றும் ரஜினியும் கமலும் திட்டம் போட்டிருக்காங்க. இதை வைத்து பார்க்கையில பொங்கல் பண்டிகைக்குள்ள தலைவர் 173 அறிவிப்பு வெளியாகும் என தெரிய வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் 2027ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தான் தலைவர் 173 திரைப்படத்தின் ரிலீஸ். எனவே தற்போதைக்கு எந்த ஒரு அவசரமும் தலைவர் 173 படத்திற்கு இல்லை. இருந்தாலும் ரஜினியோட ரசிகர்கள் தலைவர் 173 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்த்து ஆவலா காத்து கொண்டிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.